வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குங்க. கரண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மின்சாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தண்ணிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் பிரச்சனை தாங்க. நான் ஜிம்மில் கூட சார் நிறைய பேர் வராங்க. என்ன சார் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பேன். வீட்டில் கரண்ட் இல்லைப்பா அப்படின்றாங்க. நான் கூட சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். உண்மையே கரண்ட் பிரச்சனை இருக்குங்க. இல்லைன்னு சொல்லல, கரண்ட் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா டிஎம்கே அப்படின்னாங்க. பட் டிஎம்கே ஒரு சைடு காரணமாக இருந்தாலும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் கேர்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு சைடு காரணமாக இருந்தாலும் மெயின் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார உற்பத்தி வந்து கம்மியாக இருக்குங்க. இப்போ அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து இப்போ டிவிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து எல்லார் வீட்லையும் ஃபேன் இருந்துங்க. ஆனால் இந்த காலத்தில் ஏசி இல்லாத வீடே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. என்னதான் வந்து கஷ்டப்படுற குடும்பத்தில் ஏசி இல்லாத வீடே கிடையாது. எங்க வீட்லயே ஒரு 3 ஏசி இருக்குன்னா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஏசியோட பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா வெயிலுங்க ஜாஸ்தி. அது எதை பண்ணணுமோ அதை நம்ம பண்ணல. அதாவது இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. 70 வருஷம் ஆண்டாங்க. இருக்கிற ரோட் சைட்ல இருக்கிற எங்கெங்க மரம் இருக்கோ அது வந்து வெட்டியாச்சு. அப்ப என்ன ஆகும்? பூமி வெப்பம் தான் ஆகும். வெப்பம் ஆச்சு நம்மளால இருக்க முடியல. வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மரங்க இருந்தா அங்கங்க கொஞ்ச நாச்சும் கூலிங்கா இருக்கும். மரத்தை ஃபுல்லா வெட்டியாச்சு. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு மரங்க. அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மரம்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அங்கே ரோடு போடுறோம் மக்களுக்காக அப்படின்னு மரத்தை வெட்டியாச்சு. மக்களுக்காக ஒன்றுமே கிடையாது. இப்போ மக்களுக்கு அவங்க வந்து வெப்பத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஏசியில் அது வீடே கிடையாதுங்க. அந்த மின்சார பிரச்சனையை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. நான் கூட அதான் முதல்ல வந்து பொய்ன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் உண்மைதாங்க. ஆனால் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் இல்லைங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னா மின்சார உற்பத்தி கம்மியா இருக்கு. முதலே சொன்ன மாதிரி தான் ஏசிங்களோட பயன்பாட்டு நிறைய. இப்போ வந்து எல்லாருக்குமே ஃபேன் இருக்கு, எல்லாருக்கும் ஏசி இருக்கு, எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மின்சார உற்பத்தி தேவை. அதை போன கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கு என்ன தேவை, ஏன்னா வந்து மக்கள் தொகை அதிகமாக இல்லை நம்மளோட வேலைக்கு அதிகமாக மின்சாரம் கண்டிப்பா வந்து தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி மின் உபகரணங்களை வந்து மின்சார உற்பத்தியை வந்து அதிகரிச்சிருக்கணும். அவங்க அது மாதிரி எதுவுமே பண்ணல. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அது தெரியல. இப்போதான் வந்திருக்காங்க. பட் அதுக்கான வேலைகள் வந்து டெஃபினட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணிட்டாங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ஒரு பொண்ணு ஒன்று அவ வந்து மின்சாரம் இல்லை அப்படின்றத வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா. என் பின்னாடி பாக்குறீங்களா, அந்த பொண்ணு தான் அது. அந்த அம்மா எதிர்ப்பு எப்படி தெரியுமா காட்டினாங்க? அப்பா சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை நான் பார்த்ததே கிடையாதுங்க. நான் அந்த பொண்ணோட வீடியோ 2 நாள் முன்னாடி பார்த்தேன். அந்த பொண்ணோட ஐடி என்னன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா தள்ளிட்டே இருக்கும்போது பார்த்தேன். அப்புறமா தான் அந்த பொண்ணோட வீடியோ கிடைச்சது. சரி என்னடா அந்த பொண்ணு என்னடா அப்படி பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏங்க அந்த பொண்ணு அறகுறையா நின்றுட்டு இருக்காங்க. அதாவது அரை நிர்வாணம் அப்படிதாங்க நிக்குது. பின்னாடி பாக்குறீங்களா, அரை நிர்வாணம் நிக்கிறா. நின்றுட்டு நான் கூட முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ போட்டோஷாப் தான், அதோ என்ன போட்டோ ஷூட் பண்ண போறா அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா இப்பதான் அதாவது ஆம்பளைங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க சரிங்களா. ஆனா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பெண்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்றேன் நான். பட் அதாவது வந்து சரி ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ நான் வந்து தப்பான ஒரு எதனா வார்த்தையை பேசிட்டா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா பெண்களை வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வந்து ஏன்னா மணின்றது எல்லாருக்கும் தேவையாயிடுச்சுங்க. அதனால வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனாக நிறைய பேருக்கு தெரியும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா மாதத்துக்கு 1 கோடி ஒரு பொண்ணு எடுத்தா அப்படின்றாங்க. உண்மையாக போய் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மாதம் 5 லட்சம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ரேஷ்மா அப்படின்னு நினைக்கிறேன். ரேஷ்மா அந்த பொண்ணு நினைக்கிறேன். அதாவது வந்து புஷ்பா புருஷன் வாங்கல அந்த லேடி மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு நிவேதா பெத்ராஜ் இப்போ அது மாதிரி கிருஷ்ணத்தோடு இவங்களாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே. அதே மாதிரி இந்த பொண்ணும் வந்து நான் நினைச்சேன் ஏதோ வந்து அதுதான் சஸ்பிஷன் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஷூட் எதனா பண்ணுறா போல நினைச்சேன். அம்மா தான் தெரியுது அந்த அம்மா கரண்ட் இல்லையா, அதை வந்து இந்த பொண்ணு வீடியோவை போட்டுருக்கா. என்ன போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைகுறையா நின்றுட்டு கரண்ட் இல்லை, அதனால தான் இப்போ நான் அரைகுறையா நிற்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன், இங்கேயே வந்து சரியா காத்து இல்லை, இப்போ நான் சமைக்க தான் போறேன். அதாவது சமைக்கிறதுக்கு இந்த அம்மா வந்து அரைகுறையா தான் போவாங்களாம், கரண்ட் இல்லையா. அதனால ஜன்னல் திறந்தோட காத்து கம்மியாக தான் வரும். அதனால வந்து நான் வந்து இப்படியே தான் அரைகுறையா தான் போக போறேன். அரைகுறையா போயிட்டு சமைச்சிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு நான் நிம்மதியாக ஃப்ரீயா படுக்க போறேன் அப்படின்னா. நான் கேட்குறேன், அம்மா தாயே கரண்ட் உனக்கு மட்டும் தான் இல்லை, எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. அதனால இந்த சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை, அவங்க உடம்பு எப்படி எரியும் தெரியுமா. நீலாம் நல்லா தானமா இருக்க, கரண்ட் எல்லாம் வெளியில எங்கன்னா போய் உட்காந்து இல்லை பார்க்கில் போய் உட்காந்து அதுக்குன்ட்டு அரைகுறையா வந்து ட்ரெஸ்ஸை போட்டு
சமைக்க போறேன்ற அதே அந்த சமைச்சு முடிச்சுட்டு இங்க வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை தமிழ்ல சொல்றாங்க அவங்க, ஹாயா படுக்க போறேன் அப்படின்ற. எப்படிதான் நான் கேட்கிறேன், எப்படிதான் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து போடணும்னு ஒரு இந்த மாதிரிலாம் வீடியோ போடணும்னு எப்படி என்ன வருதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாருன்னா காசு ஈசு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை அப்படின்றதுக்கு டிவிக்கே வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்னா நிறைய சைட்ல இருந்து டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இல்லை நான் தமிழ் கட்சியாக இருக்கட்டும், கரண்ட் இல்லை கரண்ட் இதோ ஒரு பிரச்சனை. அதாவது எப்படா அவங்க தப்பு பண்ணுவாங்க அதை வந்து நம்ம வந்து பெரிய ஒரு விவகாரமா ஆக்கலாம் அப்படின்னு வந்து 3 கட்சிக்காரமும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சரி, ஆனா இவங்க சைட்ல இருந்து எந்த தப்புமே கிடையாதுங்க. இவங்க முன்னாடி கட்சிக்காரங்க பண்ணதை இவங்க வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் வேற எங்கேயும் போறேன்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன், ஏன் இப்படிலாம் இவ்வளவு அசிங்கமா ரீல் போடுறிய? இதை உங்க அப்பனோ இல்லை அம்மாவோ இல்லை உங்க சொந்தக்காரோ அண்ணன் தம்பியோ யாராவது பார்த்தா அவங்க மனசு எவ்வளோ ஒரு கஷ்டப்படும். எப்படிதான் மனசாச்சு வந்து ரீல் போடுறீங்களோ? ஏதோ அவங்க செலிபிரிட்டி பண்றாங்கன்னா அவங்க செலிபிரிட்டி, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டாங்க சரிங்களா. ஒரு சாதாரண ஒரு பொண்ணு அவன் செலிபிரிட்டி மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அப்ப இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போடுறா. யார்கிட்ட காசு வாங்கி எதுக்காக இந்த ரீல்ஸ் போட்டா அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு கேவலமான ஒரு வேலைங்க. அதாவது பெண்களுக்கு அழகே வந்து வெக்கம். அதுதான் வந்து பெண்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம். பெண்கள் வந்து வைக்கப்படுறதா அழகா இருப்பாங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த வெக்கமான சுடுசொன்னே வந்து இல்லாததான் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுங்க, நம்மளோட கருத்தை வந்து அதாவது உங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிங்க. அதை இவ்வளவு கேவலமா வந்து தெரிவிங்க. கரண்ட்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். அது அவங்க எவ்வளவு பேர் வந்து குழந்தைய வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, டீசெண்டா இருக்காங்க பாக்குறதுக்கு, நீட்டா. இவ்வளவு அறகுறையா அப்படி ரீல்ஸ் போட்டு காசு வாங்கி உங்க மானம் தாங்க போகும். பட் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இப்ப இருக்கிற பெண்கள் தான் சொல்றேன், வெக்கமான சுடு பெண்கள் அழகே அதுதான். அதுவே இல்லைன்னும் போது ஒரு ஆம்பளை எப்படி ஒரு பொண்ணை விரும்புவான்? விரும்ப மாட்டான். பட் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். கரண்ட் பிரச்சனை இருக்கு கண்டிப்பா, எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு, இல்லாம இல்லை, எங்க வீட்லயும் இருக்கு. நேற்று ஒரு போச்சு, என்ன பண்றது, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான போது ஒரு சில விஷயங்களை பொறுத்துக்கணும். இப்போ வந்து டிவிக்கு வச்சு நல்லா வந்து அதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். நம்ம நார்மல் நிலைமைக்கு வந்துடும். நார்மல் நிலைமைக்கு வரதோட நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது நடக்கிற ஆட்சியை பார்க்கும்போது தெரியுது. இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் வந்து எப்படி எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு முரண் ஒன்று இருக்குது. அப்படி தெரிவிங்க. இவ்வளோ கேவலமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டத்தில் சந்திக்க. அதற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.